எவ்வீரு இயேசுவனிடத்துல போய் காலில் விழுந்து, ஆண்டவரே என் மகள் மரித்தாள் என்று கூப்பிடவில்லை, என்ன சொல்லி கூப்பிடுறாரு? அதனுடைய 23 மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆண்டவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். அவ சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவளை கை வச்சிட்டீங்கன்னா அவ பிழைச்சிருவா. இது அவனுடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எதுவோ அதை வெளிப்படுத்தும். 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். எவ்வீருவனுடைய விசுவாசம் என்ன? நீங்க வந்து தொட்டா போதும். 2 விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார். இப்ப நல்ல கவனிங்க, இயேசு போயிட்டே இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 24வது வசனம், அவர் அவனோட கூட போனார். அப்ப இப்பொழுது அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எது மேலதான் இருக்குன்னா எவ்வீரு வீட்டுக்கு போகணும். போற வழியில எவ்வீரு வீடு அப்படி போகல, அவர் அவனோட கூட போனார். இப்போ அவர் வேற எல்லா ப்ரோக்ராமையும் மாத்தி வச்சுட்டார். எவ்வீரு வீட்டுக்கு தான் போகணும். அவர் அப்படியே புறப்பட்டு வந்திருந்தால் அவள் மரிப்பதற்கு முன்னே வந்திருக்கலாம். ஆனா ஆன் த வேல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, வந்தா சுகம் வாங்கினா போனா. ஆனா இயேசு திரும்பி நின்று கேட்கிறாரு, ஆமா என்ன தொட்டது யாரு? எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது எவ்வீரு மட்டும் வாட்சை பார்த்துட்டு இருப்பாரு. ஆண்டவரே டிலே ஆயிட்டு இருக்கு, ஆண்டவரே டிலே ஆயிட்டு இருக்கு, ஆண்டவரே. அவ வாரா, வந்து அவளுடைய 12 வருட சாட்சிய சொல்லுறா. இல்லைன்னா நமக்கு எப்படி பைபிள்ல தெரிஞ்சிருக்கோம்ல, நானே 12 வருஷமா பெரும்பாடு உள்ளவளா இருந்தேன், நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எல்லாரும் சாட்சி ஆன்னு கேட்டுட்டு இருக்கும் போது எவ்வீரு மட்டும், ஆண்டவரே. இங்க பரீட்சை என்பது எது தெரியுமா? டிலே, கொஞ்சம் தாமதம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது என்றல்ல, 35வது வசனம், அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்க, அங்க பேசிட்டு இருக்கிறார். அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த வழி தெரியும்.